200 இடங்கள் நிச்சயம். இந்தியாவை வியக்கும் மாற்றம். தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி குறித்து செங்கோட்டையன் அதிரடி பேட்டி. தமிழக அரசியல் வரலாற்றில் பல திருப்புமுனைகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் தற்போது ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதை மக்கள் உணர்கிறார்கள். சுயநலமற்ற தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு தலைவரின் வருகைக்காக தமிழகம் நீண்ட காலமாக காத்திருந்தது. அந்த ஏக்கத்தின் பூர்த்தி செய்யும் விதமாக இந்த இயக்கம் தியாகத்தின் அடிப்படையில் உருவெடுத்துள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்பில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் குறித்து பல முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த இயக்கம் வெறும் அரசியல் லாபத்திற்காக தொடங்கப்பட்டதல்ல. இது மக்களின் துயர் தீர்க்க தியாக உணர்வோடு உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம். பல்வேறு சோதனைகளும் எதிர்பார்ப்புகளும் கடந்து தமிழகத்தின் எதிர்காலத்திற்காக தலைவர் அவர்கள் வீரியத்துடன் பணியாற்றி வருகிறார். 2026 தேர்தல் முடிவுகள் இந்தியாவையே வியக்க வைக்கும் வகையில் அமையும். இது தமிழக மக்கள் மகிழ்ச்சியோடு வாழும் காலத்தின் தொடக்கமாக இருக்கும். தற்போது வெளியாகியுள்ள பல்வேறு கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய அவர், மக்கள் தங்கள் இல்லங்களில் அமர்ந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அங்கு சுயநலமும் கர்வமும் தலை தூக்கினால் அது வீழ்வதும் உறுதி. ஆனால் மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்தும் தலைவருக்கு வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார். சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பகிர்ந்த ஒரு பாடல் பதிவு பெரும் பேசு பொருளாகியுள்ளது. உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என்ற வரிகள் தமிழகத்தை ஆளப்போகும் அந்த சிறந்த தலைவருக்கான மக்களின் எதிர்பார்ப்பையே பிரதிபலிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தற்செயலானது அல்ல, மக்களின் அடிமனதில் உள்ள விருப்பத்தின் வெளிப்பாடு என அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் பலம் குறித்து பேசிய செங்கோட்டையன், தமிழகத்தில் இதற்கு முன்பு 2 பெரும் தலைவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு பிறகு மக்களிடம் இவ்வளவு பெரிய ஈர்ப்பை பெறும் தலைவராக இவரை பார்க்கிறேன். எங்களது இலக்கு 150 முதல் 200 இடங்களை கைப்பற்றுவதாகும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கும் என்று தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களிலும் பொது இடங்களிலும் சாதாரண மக்கள் தாமாக முன்வந்து தலைவருடன் காட்டும் அன்புதான் இதுவரை காணாத ஒரு எழுச்சி என அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.